சைனாஸ் சீக்ரெட் கோல்ட் பிளான். சைனால ஆர்டினரி பப்ளிக் எல்லாரும் மணி இன்வெஸ்ட் பண்ண யூஸ் பண்ற பிக்கெஸ்ட் ஃபண்ட் இப்ப ஸ்டாக் மார்க்கெட் ஃபண்ட் இல்ல, கோல்ட் ETF ஆயிடுச்சு. சைனாக்கும் US S&P 500 மாதிரி ஒரு ஸ்டாக் ஃபண்ட் இருக்கு. அதுதான் இது நாள் வரைக்கும் அவங்க நம்பர் 1 ஃபண்ட். ஆனா இப்ப அதை ஓவர்டேக் பண்ணி கோல்ட் ETF தான் டாப்ல வந்திருக்கு. $13 பில்லியன் கோல்ட்ல வச்சிருக்காங்க. ஸ்டாக்ல $12 பில்லியன். ஏன் அங்க இருக்க மக்கள் கோல்ட்ல பணத்தை வச்சிருக்காங்க? இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இது நடந்தப்ப கோல்ட் பிரைஸ் கிராஷ் ஆகிட்டு இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் $5,600 இருந்து 30% டவுன் ஆகி $4,000 கீழே வந்துச்சு. இந்த கிராஷ் நடக்கிறப்பவே சைனா இன்னும் கோல்டு வாங்கிட்டே தான் இருந்தாங்க. பிரைஸ பத்தி கவலையே இல்லை அவங்களுக்கு. இது ஆர்டினரி மக்கள் மட்டும் இல்ல, சைனாவோட சென்ட்ரல் பேங்க் பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனா 20 மாசமா தொடர்ந்து கோல்டு வாங்கிக்கிட்டே இருக்காங்க. 2015க்கு அப்புறம் இதே மாதிரி ஸ்ட்ரீக் இது வரைக்கும் நடந்ததில்ல. இது சைனா மட்டும் இல்ல, வேர்ல்டு ஃபுல்லா சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாருமே கோல்டு வாங்குறாங்க. போலாந்து, உஸ்பெகிஸ்தான், கசகஸ்தான் எல்லாருமே. In 2022, global central bank purchases of gold eclipsed 1,000 tons for the first time since 1967. This rapid pace has shown little signs of slowing down, with countries like China, Poland, Turkey, and Russia leading the way. At last glimpse, the World Gold Council estimated that global central banks held $4.7 trillion worth of gold, which is now higher than their net holdings of U.S. treasuries. இது மட்டும் இல்ல, இன்னொரு ஷாக்கிங் நியூஸ். ஜூலை 24th சைனாவோட டாப் 4 பேங்க்ஸ் ரீட்டைல் கோல்ட் ட்ரேடிங்க முழுசா நிறுத்த போறாங்க. அதாவது சாதாரண பப்ளிக் பேப்பர் கோல்டு வாங்குறத ஸ்டாப் பண்ணி பிசிக்கல் கோல்டு மட்டும் வாங்கணும்னு ஃபோர்ஸ் பண்றாங்க. ஆனா நான் சொல்ல போற விஷயம் இதை விட பெருசு. ஒரு பெரிய பிளான் இருக்கு. வீடியோ முடியறப்ப கோல்டு பிரைஸ் ஏன் $38,000 per ounce போகும்னு அனலிஸ்ட் சொல்றாங்கன்னு சொல்ல போறேன். வாங்க பார்க்கலாம். அமெரிக்காவோட திடீர் அனௌன்ஸ்மெண்ட் 2 வாரத்துக்கு முன்னாடி US ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் வால் ஸ்ட்ரீட் ஜர்னல்ல ஒரு ஆப்-எட் போட்டாரு. அதுல அமெரிக்காவோட ஃபியூச்சர் பிளான சொல்லியிருக்காரு. அந்த பிளானோட பேரு ஹாமில்டோனியன் எக்கனாமிக்ஸ். இது யாரோட பேர் தெரியுமா? $10 பில்ல இருக்கிற போட்டோ அவரோட தான். அமெரிக்காவோட ஃபர்ஸ்ட் ட்ரெஷரி செக்ரட்டரி அலெக்சாண்டர் ஹாமில்டன் 1791ல இவர் ஒரு ரிப்போர்ட் காங்கிரஸ்க்கு முன்னாடி பிரசன்ட் பண்ணாரு. அப்ப அமெரிக்கா ஒரு புது கண்ட்ரி, பாப்புலேஷன் கம்மி, மோஸ்ட்லி ஃபார்மர்ஸ், ஃபேக்டரியே இல்லாத நாடா தான் இருந்துச்சு. வெப்பன்ஸ், டூல்ஸ் எல்லாமே பிரிட்டன்ல இருந்தா வாங்கினாங்க. ஹாமில்டன் அந்த ரிப்போர்ட்ல என்ன சொன்னாருன்னா, நம்ம நாட்டுக்கு தேவையான பொருட்களை நம்மனாலேயே தயாரிக்க முடியலன்னா நம்ம அரசியல் சாசனம், அதாவது கான்ஸ்டிடியூஷன் என்ன சொன்னாலும் நம்மளுக்கு உண்மையான சுதந்திரம் இல்ல, நம்ம இன்னும் ஒரு காலனி தான்னு சொன்னாரு. அவரோட பிளான் சிம்பிள். டாரிஃப்ஸ், வெளிநாட்டு பொருள் மேல டாக்ஸ் சப்சிடிஸ், லோக்கல் அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு சப்போர்ட். இதுதான் அடுத்த 150 வருஷம் அமெரிக்காவோட சிஸ்டம் ஆகி அமெரிக்காவை ஃபார்மர் நேஷன்ல இருந்து வேர்ல்டோட பிக்கெஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பவரா மாத்துச்சு. ட்ரம்ப் கூட இதே சிஸ்டமை ஒரு ஸ்பீச்ல மென்ஷன் பண்ணாரு. ஃபாரின் நேஷன்ஸை ரிச் பண்றதை நிறுத்திட்டு டாரிஃப்ஸை வச்சு அமெரிக்கன் சிட்டிசன்ஸை ரிச் பண்ணணும்னு. இதுதான் பெசன்ட்டோட கோர் பிளான். அமெரிக்கா மறுபடியும் ஹாமில்டனோட ஓல்ட் பிளே புக் யூஸ் பண்ண போகுது. எம்பையர் ஏன் ஃபால் ஆகும்? ஹிஸ்டரியோட பேட்டர்ன் என்ன? இப்போ இங்க ஒரு பேட்டர்ன் இருக்கு. இது ஒவ்வொரு எம்பையருக்கும் நடந்திருக்கு ஒரே மாதிரி. பிரிட்டிஷ் எம்பையர் எடுத்துக்கோங்களேன். 1846ல பிரிட்டன் கார்ன் லாஸை கலைச்சு ஃப்ரீ ட்ரேட் ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது நாங்க கேம் வின் பண்ணிட்டோம், இனிமே ஃபேரா ட்ரேட் பண்ணலாம்னு சொன்னாங்க. ஆனா 1931 வரைக்கும் பிரிட்டனோட ஃபேக்டரிஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகி இண்டஸ்ட்ரீஸ் வேற நாடுகளுக்கு போச்சு. குளோபல் லீடர்ஷிப் அமெரிக்காக்கு போச்சு. இதுக்கு 85 வருஷம் ஆச்சு. இதே சைக்கிள் தான் இப்போ அமெரிக்காக்கும் நடக்குது. 1971ல டாலர் கோல்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து விடுபட்டு அதுக்கப்புறமா ஃபேக்டரிஸ் எல்லாம் ஸ்லோலி அமெரிக்கா விட்டு வெளியே போச்சு. ஏன் இது நடந்ததுன்னு தெரியுமா? I have directed Secretary Connally to suspend temporarily the convertibility of the dollar into gold or other reserve assets, except in amounts and conditions determined to be in the interest of monetary stability and in the best interest of the United States. செக்யூரிட்டைசேஷன். ஒரு நாடு ரியல் பொருளை தயாரிக்கிறதை விட பேப்பர் மார்க்கெட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஷேர் பைபேக்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் கேம்ஸ், சீப் இம்போர்ட்ஸ் இதெல்லாம் பேப்பர்ல ரிச்சர் ஆகிற மாதிரி காமிக்கும். ஆனா ரியல் ஃபேக்டரிஸ் காணாம போயிடும். 85 வருஷம் கழிச்சு ஒரு நாடு ரிச் ஆன் பேப்பர், ஆனா இன்சைட் எம்டி ஆயிடும். வார் வந்தா வெப்பன்ஸ் தயாரிக்க கூட எதிரி நாட்டை நம்பி தான் இருக்க வேண்டி இருக்கும். ஆனா அவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. 2000க்கு அப்புறம் யூஎஸ்ல
டிவி பிரைசஸ் 98% குறைஞ்சிச்சு. டாய்ஸ் 74% குறைஞ்சது. சாஃப்ட்வேர் 73% குறைஞ்சது. ஆனா சைனால இருந்து ஷிப் பண்ண முடியாத ஹவுசிங் 111% ஏறிச்சு. சைல்ட் கேர் 159% ஏறிடுச்சு. காலேஜ் டியூஷன் ஆல்மோஸ்ட் 200% ஏறிடுச்சு. ஹாஸ்பிட்டல் சர்வீசஸ் 281% ஏறிடுச்சு. இதுதான் ட்ரேடோட ரியல் ஸ்டோரி. இண்டஸ்ட்ரீஸ் போச்சு, அசெட் ஓனர்ஸ் பேப்பர்ல ரிச் ஆனாங்க, கன்சியூமர்ஸ் சீப் கூட்ஸ் வாங்கினாங்க. ஆனா ஒரு இன்கம் வச்சு ஹவுஸ் வாங்குற கெப்பாசிட்டியும் போச்சு. பெசன்டோட ஆப்பெட்ல 5 crore பிரின்சிபல்ஸ் இருக்கு. பிரிங் ஃபேக்டரிஸ் ஹோம். மேனுஃபேக்சரிங்க மறுபடியும் யூஎஸ்குள்ள கொண்டு வரணும். ஃபேக்டரிஸ் அதிகமா அமெரிக்காலேயே பில்ட் ஆகணும். ஃபேர் அண்ட் ரெசிப்ரோக்கல் ட்ரேட். சிம்பிளா சொல்லணும்னா ஃபேர் ட்ரேட் நம்ம கண்ட்ரிக்கு என்ன ரூல்ஸ் அப்ளை ஆகுதோ அதே மாதிரி மற்ற கண்ட்ரீஸ்க்கும் ரூல்ஸ் அப்ளை ஆகணும் அப்படிங்கிறது தான் ரீரைட் குளோபல் ட்ரேட் ரூல்ஸ். குளோபல் ட்ரேட் ரூல்ஸை யூஎஸ்க்கு சாதகமா மாற்றணும். யூஎஸ்க்கு டிஸ்அட்வான்டேஜா இருக்கிற பாலிசிஸை ரீரைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அப்ரோச். கீப் த டாலர் ஆன் டாப். யூஎஸ் டாலர் வேர்ல்ட்லயே டாமினன்ட் கரன்சியா தொடர்ந்து இருக்கணும். ஃபினான்ஷியல் சிஸ்டம்ல அமெரிக்காவோட லீடர்ஷிப் ஸ்ட்ராங்கா மெயின்டைன் பண்ணணும். சர்வ் த அமெரிக்கன் பீப்புள். எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற முக்கியமான கோல் என்னன்னா அமெரிக்கன் பீப்புளுக்கு ஜாப்ஸ், இன்கம், எக்கனாமிக் செக்யூரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இதுதான் அவங்களோட கோர் அப்ஜெக்டிவ். நிறைய அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த 5 பிரின்சிபிள்ஸ்ல இருந்து அமெரிக்கா 3 விஷயம் பண்ண ட்ரை பண்றாங்க. ஃபேக்டரிஸ் ரீபில்ட் பண்றது, மெயின் ஸ்ட்ரீட் ப்ரொடெக்ட் பண்றது, அதாவது சீப் பிரைசஸ், டாலர் ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது. ஆனா இந்த 3 விஷயமும் ஒரே நேரத்துல நடக்கவே முடியாது. ஏதாவது ஒன்ன விட்டுதான் ஆகணும். ஃபேக்டரிஸ் அண்ட் மெயின் ஸ்ட்ரீட் வேணும்னா டாலர் வீக் ஆகணும். மெயின் ஸ்ட்ரீட் அண்ட் ஸ்ட்ராங் டாலர் வேணும்னா ஃபேக்டரிஸ் திரும்ப வரவே வராது. லாஸ்ட் 50 years இதே தான் நடந்தது. ஃபேக்டரிஸ் அண்ட் ஸ்ட்ராங் டாலர் வேணும்னா டாரிஃப்ஸ் வச்சு பிரைஸ் ஏறணும். இன்ஃப்ளேஷன் கிரேசியா போகும். அனலிஸ்ட் சொல்றாங்க பெசன்ட்டுக்கு தெரியும் டாலரை தான் சாக்ரிஃபைஸ் பண்ண போறாங்கன்னு. ஆனா அதை ஸ்மூத்தா பண்ண ஒரு நியூட்ரல் அசெட் வேணும். அதுதான் கோல்டு. சைனாவோட 2009 சீக்ரெட் பிளான் இப்ப இங்கதான் ஹோல் பிக்சர் கனெக்ட் ஆகுது. கவனிங்க. 2009ல குளோபல் பினான்சியல் கிரைசிஸ்க்கு அப்புறம் சைனா $1 trillion யூஎஸ் ட்ரெஷரிஸை வச்சிருந்தாங்க. அப்போ ஃபெடரல் ரிசர்வ் எண்ட்லெஸ்ஸா மணி பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. சைனாவுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. நம்மளோட சேவிங்ஸ் அக்கவுண்ட் டாலரை பிரிண்ட் பண்றவங்க நமக்கு கொடுத்த வெற்று IOU, அதாவது நான் உனக்கு கடன் பட்டிருக்கேன் அப்படிங்கிற காகிதம் மட்டும்தான். மார்ச் 2009ல சைனாவோட சென்ட்ரல் பேங்க் கவர்னர் ரீஃபார்ம் த இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம்னு ஒரு அபிஷியல் பேப்பர் போட்டார். அதுல அவர் சொன்னாரு வேர்ல்ட்ல ஒரு கண்ட்ரிக்கும் சேராத ரிசர்வ் கரன்சி வேணும்னு. அவரு ஜான் மேனர்ட் கேன்ஸ் ஓட 1940s ஐடியா பேங்கரை ரெஃபர் பண்ணாரு. 30 கமாடிட்டிஸ் பேஸ்கெட் வச்சு கிரியேட் பண்ற நியூட்ரல் கரன்சி. ட்ரேட் டெபிசிட் வந்தாலும் அவங்களுக்கு தண்டனை, சர்ப்ளஸ் வச்சிருந்தாலும் தண்டனை. இது வேர்ல்டோட பொருளாதாரத்தோட ஆட்டோமேட்டிக் பேலன்சர். ஆனா 1944ல அமெரிக்கா தான் அப்ப பிக்கஸ்ட் ட்ரேட் சர்ப்ளஸ் கண்ட்ரி. அதனால அமெரிக்கா இந்த ஐடியாவை ரிஜெக்ட் பண்ணிட்டு டாலர் சிஸ்டமை சூஸ் பண்ணாங்க. இப்ப என்ன காமெடினா 2009ல சைனா சொன்ன அதே ஆர்குமெண்ட்டை 2026ல யூஎஸ் ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ் ஜேம்ஸ் அண்ட் கிரீட் டேவிஸ் ரிப்பீட் பண்றாரு. இப்ப அமெரிக்கா தான் டாலர் சிஸ்டமோட லூசிங் எண்ட்ல இருக்கு. இது சைனா மட்டும் இல்ல. 2010ல வேர்ல்ட் பேங்கோட பிரசிடென்ட் ராபர்ட் ஜோலிக் கோல்ட இன்டர்நேஷனல் ரெஃபரன்ஸ் பாயிண்டா யூஸ் பண்ணலான்னு எழுதினாரு. 2016ல IMF சீஃப் எக்கனாமிஸ்ட் கென் ராகாஃப் எமர்ஜிங் மார்க்கெட்ஸை ரிசர்வ்ஸை கோல்டா கன்வெர்ட் பண்ணணும்னு எழுதினாரு. எல்லாரும் ஒரே பாயிண்ட் தான் சொல்றாங்க, வேர்ல்ட் ட்ரேடை பேலன்ஸ் பண்ண ஒரு நியூட்ரல் ரிசர்வ் அசெட் வேணும், அதுதான் கோல்டு. $38,000 நம்பர் எப்படி வந்துச்சு? இப்ப இந்த பைத்தியக்கார நம்பரை பார்க்கலாம். $38,000 per ounce கால்குலேஷன் ரொம்ப சிம்பிள். சைனாவோட ட்ரேட் சர்ப்ளஸ் $1.2 trillion. சைனாவோட கோல்டு இம்போர்ட்ஸ் லாஸ்ட் இயர் அப்ராக்சிமேட்லி 940 tons. ட்ரேட் சர்ப்ளஸ் டிவைடட் பை கோல்ட் டன்ஸ், பேலன்ஸ் ஆக வேண்டிய கோல்ட் பிரைஸ், இதோட மேட் பண்ணா $38,000 per ounce வந்துடும். அதாவது சைனாவோட ட்ரேட் சர்ப்ளஸை கோல்ட்ல செட்டில் பண்ணணும்னா கோல்டு அந்த லெவல்ல போகணும். இப்ப கோல்டோட பிரைஸ் டூ சீப் இதுக்கு செட்டில் பண்ண. அதனாலதான் சென்ட்ரல் பேங்க்ஸ் பிரைஸ் கிராஷ் ஆகுறப்பவும் பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ப்ராஃபிட் பண்ண இல்ல, பொசிஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எவிடன்ஸ் கூட கிளியரா இருக்கு. பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனா 20 months கண்டினியூஸ்லி பையிங். வேர்ல்ட் சென்ட்ரல் பேங்க்ஸ் லாஸ்ட் 3 years 1000 tons per year வாங்கியிருக்காங்க. இது ப்ரீவியஸ் டீகேடோட டபுள். சைனால
பேப்பர் கோல்ட் பேன் பண்ணனதை பத்தி ஏற்கனவே பேசியிருக்கோம். யூஎஸ்ல இருந்து கோல்டு எக்ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்ட் லெவல்ல சைனாக்கு போகுது. எக்ஸாக்ட்லி யூஎஸ் சைனா அபிஷியல்ஸ் மீட் பண்ணதுக்கு அப்புறமா ஆரம்பிச்சது. போர்ட்ஃபோலியோக்கு இது என்ன மீன் பண்ணுது? இப்போ இந்த தியரி கரெக்ட்னா 2 வழியில முடியலாம். பார்ட் 1, MAGA பிளான் ஃபெயில் ஆகுது, ரீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்காது, டெப்ட் ஏறிக்கிட்டே போகும், கான்ஃபிடன்ஸ் பிரேக் ஆகும். 1922 to 1945 மாதிரி டிப்ரெஷன், கரன்சி கொலாப்ஸ், வார், ஓல்ட் சிஸ்டம் ரீப்ளேஸ் ஆகும். இப்ப கோல்டு ஸ்கை ராக்கெட் ஆகும். ஏன்னா பேப்பர் சிஸ்டம்ஸ் பிரேக் ஆனா மக்கள் கோல்டுக்கு தான் ஓடுவாங்க. பார்ட் 2, பிளான் ஆக்சுவலி ஒர்க் ஆகுது. அமெரிக்கா ரீஇண்டஸ்ட்ரியலைஸ் ஆகும், ட்ரேட் ரீபேலன்ஸ் ஆகும், வேர்ல்டு கண்ட்ரோல்டா கோல்டு பேஸ் சிஸ்டம்க்கு மாறும். 2 ரோட்ஸும் ஒரே டெஸ்டினேஷன் தான். கோல்டோட ரோல் இன்க்ரீஸ் ஆகும். டேட்டா கூட இதை சப்போர்ட் பண்ணுது. 2018ல இருந்து இப்ப வரைக்கும் S&P 500 டாலர்ல 161% அப். ஆனா கோல்ட்ல மெஷர் பண்ணா 15% டவுன். லாங் டேர்ம் ட்ரெஷரி பாண்ட்ஸ் டாலர்ல 31% டவுன், கோல்ட்ல 78% டவுன். கோல்ட் மைனஸ் 200% பிளஸ் அப். அதாவது நம்ம ஸ்கிரீன்ல தெரியிற டாலர் பிரைசஸ் ஒரு இல்யூஷன். ரியல் மணில மெஷர் பண்ணா சேஃபஸ்ட் அசெட்ஸ் தான் வேர்ஸ்ட் பிளேஸா இருந்திருக்கு. இப்ப என்ன பண்ணணும்? இதெல்லாம் கேட்ட உடனே நானும் இப்பவே கோல்டு வாங்கலாமா அப்படின்னு தோணலாம். ஆனா இது ஸ்லோவா தான் நடக்கும். டிகேடுக்கு மேலேயும் ஆகலாம்னு நிறைய அனலிஸ்ட் சொல்றாங்க. டைரக்ஷன் கரெக்டா இருந்தாலும் டைமிங் இப்பதான்னு இல்ல. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்சோ இது ஒரு சீக்ரெட்டும் இல்ல. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ல இருக்கு. டேவோஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. எல்லாரும் பார்க்கறதுக்கு முன்னாடியே இருக்கு. ஆனா அட்டென்ஷன் யாரும் பெருசா கொடுக்கல. என்ன நடந்தாலும் இந்த ஸ்டோரியை புரிஞ்சுக்கிறது தான் நமக்கு அட்வான்டேஜ். ஹாமில்டோனியன் சைக்கிள், நியூட்ரல் ரிசர்வ் அசெட், இந்த கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டா நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் மார்க்கெட் மூவ்ஸை பெட்டரா ரீட் பண்ண முடியும். இது ஃபினான்ஷியல் அட்வைஸ் இல்லைங்க, இது ஒரு தியரி. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மறுபடியும் பார்க்கலாம். பை.